போடலான்னு உட்கார்ந்தேன், காப்பி பொடி இல்ல. அதான் இந்த முத்தக்கா கடையில 2 ரூபாய்க்கு காப்பி பொடி வாங்குவோன்னு போறேன். வாங்குது கூட 2 ரூபாய்க்கு சேர்த்து வாங்கு. கூட 2 ஆள் எதுவும் வந்தா எப்படி போடுவ நீ 2 ரூபாய் தூள் வச்சு? ஏப்ல இப்போ உனக்கு காப்பி குடிக்கணும், அதான விஷயம். அதுக்கு எதுக்கு யாரு வந்தா அப்படி இப்படிங்க, கூட 2 ரூபாய்க்கு தானே வாங்கிருவோம். இப்படி கரெக்டா கண்டுபிடிக்கா? இவ்வளோ நாள் பழகுதம்லா பிளாக்கி, உன்னை பத்தி எனக்கு தெரியாம இருக்குமா? அப்புறம் நைட் என்ன சாப்பாடு? அதையும் இங்கேயே முடிச்சிடலான்னு பிளான் போட்டுட்டியோ? ஒன்றும் இல்லை, நானே நைட்டு சாப்பாடுக்கு நீலாம்பரி அக்கா வீட்டுக்கு தான் போகலான் இருக்கேன். வா, காப்பியை போட்டு குடிச்சிட்டு 2 பேருமே சேர்ந்து போவோம். அப்ப சரி வா போவோனே. எனக்கு தான் வெக்கம் இல்லைன்னு நினைச்சேன், நீ எனக்கு மேல இருக்கியப்ல. வெக்கம் சூடு சொரணலாம் பார்த்து இந்த உலகத்துல வாழ முடியுமா லட்டு? எடி நேத்து இந்த ஆச்சி ஆஸ்பத்திரியில இருந்து கொண்டு போய் வீட்டுக்கு விட்டேலா, அதுக்கப்புறம் எதுவும் போய் பாத்தியா? பார்க்கலப்ல, இனிமே தான் போய் பார்க்கணும். வா, அந்த அக்கா வீட்டுக்கு போயிட்டு அவளையும் ஒரு எட்டு கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வரலான் இருக்கேன். ஏங்க பையலும் 2 இங்க தான் நிக்காளுங்களோ? ஏ பிள்ளைலா? ஏக்கா நீலாம்பரி அக்கா, இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், உங்க வீட்டுக்கு காப்பி குடிச்சிட்டு வரலான்னு. ஆமாக்கா, உங்களுக்கு 100 ஆயுசு தான். எப்பா எப்பா 100 ஆயுசுலாம் வேண்டாப்பா. 100 வயசு வரைக்கும் இந்த உலகத்துல இருந்து நான் கஷ்டப்படவா? போதும், எனத்தையே ஒரு 50-60 வயசு வரைக்கும் இருந்தா போதும். என் பிள்ளைகளை மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் வாட்டுக்கு போய் சேர்ந்துருவேன். ஏக்கா அப்படிலாம் சொல்லாதீங்க, பேரன் பேத்தியெல்லாம் பார்க்க வேண்டாமா? உங்களுக்கு என்ன வயசாயிட்டு இப்படிதான் சலிச்சுக்கிடுதிய? அதான பிளாக்கி, உங்களுக்கு என்ன வயசாகி போச்சு, அதுக்குள்ள இவ்வளவு சலிப்பு வாழ்க்கையில? ஆமாட்டி, அதை விடுங்க, நான் சொல்ல வந்ததை மறந்துட்டேன். பாத்தீங்களா, அந்த ஆட்சியை பார்க்க போகுன்னு கூப்பிடதான் அவங்க 2 பேரையும் கூப்பிட வந்தேன். இந்த குருவி கூட ஆட்சிக்கு வேற பழசெல்லாம் மறந்து போச்சு பாத்தியா? வா, ஒரு எட்டு போய் அவ வீட்டுல பாத்துட்டு வருவோம், என்ன செய்தாவளோ எப்படி இருக்காவளோ. ஆமாக்கா வாங்கக்கா போவோம். எனக்கு வேற நைட்டெல்லாம் தூக்கமே வரல, கேட்டீங்களா? என்னாலதான் இப்படி ஆயிட்டோ, நம்ம அவ மேல விழுந்துதான் அவ கீழே விழுந்து மண்டையில அடிபட்டுட்டுன்னு எனக்கு ஒரே தூக்கமே வரல. எவ்வளோ நீ என்ன பண்ணுவ? நீ தெரிஞ்சா விழுந்த, நீ சும்மா விளாட்டுக்கு விழுந்த, ஆச்சி கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு போச்சு. இனிமேல் அப்படி பண்ணாதானே? சாச்சா, இனிமேல் பண்ண மாட்டேன். அதெல்லாம் இல்ல பிளாக்கி, நீதான் காரணம் எல்லாத்துக்கும். பாருங்கக்கா லட்டை இப்படி சொல்லுதானு. அவ சும்மா விளாடுதாப்ல உன்ட்ட. போமா அப்போ. இல்லக்கா இருங்க, அந்த லட்டு காப்பி போடுதுன்னா அதை குடிச்சிட்டு போவோம். அதான் பார்த்த, உன் காரியத்துல நீ கண்ணா இருப்பிய. ஆமா கண்ணா, காப்பி தான் போட இருங்க, குடிச்சிட்டு போலாம். எனக்கெல்லாம் காப்பி வேண்டாடி, நான் ஆல்ரெடி குடிச்சிட்டேன், வீட்டுல குடிச்சிட்டு தான் வாரேன். சும்மா குடிங்கக்கா, நான் நல்லா கட்டியா பால் ஊத்தி போட்டு தாரேன், நல்லா இருக்கும். நான் போட்டதை நீங்க குடிச்சது இல்லையில, வாங்க நீ காப்பி போட்டு தரேன், குடிச்சிட்டு தான் போகணும் நீங்க. சரி பிள்ளை, வா வா போ. இல்ல அழிச்ச மூஞ்சி, எதுக்குல என்ன ஃபோன் போட்டு வர சொன்னா இவ்வளவு சீக்கிரம்? கேங் லீடர், நம்ம கேங்ல சேரதுக்காண்டி ஒரு ஆள் வந்திருக்காங்க, அதான் உங்ககிட்ட கேட்கலாம் பேசலாம்னு வர சொன்னேன். பேக்ரவுண்ட்ல விசாரிச்சியாடா? எல்லாம் க்ளீனா இருக்கா? எல்லாம் விசாரிச்சிட்டேடா, எல்லாம் க்ளீனா இருக்கு. இவங்க நம்ம குரூப்ல சேர்த்துக்கிடலாம்னு தான் நினைக்கிறேன். இங்க வாங்க, சொல்லுங்கடா, நான் உங்க குரூப்ல இருந்து சேர்ந்துக்கிடலாமா? அப்போ அதெல்லாம் இருக்கட்டும், உங்க பேர் என்ன? என் பேரு செம்பகவல்லி தான். குருவி கூடு மண்டைன்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க, இன்னொரு பேரும் உண்டு எனக்கு. குருவி கூடு மண்டையா? இதெல்லாம் ஒரு பேராமா? இன்னையில இருந்து உன் பேர் பாரமூஞ்சி பவித்ரா. ஓகே ஓகேடா. உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? எனக்கு இந்த புரட்டாசி வந்த வயசு 21 டான். பாக்க 60 வயசு மாதிரி இருக்கு. 21? அதான் டான், எனக்கு தெரியல. நேத்துல இருந்து எனக்கு என்ன அடையாளம் தெரிய மாட்டேங்கி. நான் இன்னைக்கு முதல் வேலைய பார்லர்ல போய் முடியெல்லாம் கலர் பண்ணிட்டு வந்துருவேன் டான். சரி, என்னமோ இருந்துட்டு போ. சரி, நம்ம குரூப்போட ரூல்ஸ் எல்லாம் தெரியுமா உனக்கு? என்னடான், கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நம்ம குரூப்ல எல்லாரும் கண்ணாடி போட்டுதான் இருக்கணும். கண்ணாடி ஒரு முக்கியமான பொருள், புரிஞ்சுதா? அப்பதான் பாக்குறவங்களுக்கு நம்ம கெத்தா தெரியுமா? ஓகேடான், புரிஞ்சுது. இனிமே நான் தூங்கும்போது, பாத்ரூம் போகும்போது, வாக்கிங் போகும்போது எல்லா டைமும் இந்த கண்ணாடியோட தான் சுத்துவேன். வேற இன்னொரு முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா 24 மணி நேரமும் சும்மா தான் இருக்கணும். இதான் நம்ம குரூப்போட மெயின் கொள்கை. புரிஞ்சுதுடா? அப்படி இருப்போம். சரி, நான் வரேன். நீங்க அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வாங்க ஊர்ல. அப்பதான் நம்ம குரூப்ல இன்னொரு ஆள் சேர்ந்திருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஏடா அழிச்ச மூஞ்சி, கூட்டு போ. இந்த எல்லாத்துக்கும் சுத்திட்டு வாங்க. ஓகேடா, நான் அப்படியே பண்ணுதோம். பாரமூஞ்சி பவித்ரா, நல்ல வேளை. டான் நல்ல மூட்ல இருந்தப்ப நம்மலாம் இன்னைக்கு நல்லபடியா அனுப்பி விட்டுருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே ரவுண்ட்ஸ் போலாம் ஊருக்குள்ள. ஓகேல கிரிமடையா, ரொம்ப சீனப்படாத, வா போவோம். எப்படியாவது இந்த குரூப்ல சேர்ந்து நம்மளும் இவள மாதிரி ஒரு டான் ஆயிரணும். வேற எதுவும் சொன்னியா?